சாப்டர் 1 த சீக்ரெட் ரிவீல்ட். உங்கள் லைஃப்பில் உங்களை நோக்கி வர எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற விஷயம்தான். நீங்கள் யோசிக்கும் போது இமேஜஸ் மாதிரி வரும். இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், இப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போதெல்லாம் இமேஜஸ் மாதிரி வரும்ல, அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. சார்ல்ஸ் ஹேனல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த என்டையர் சிஸ்டம் நம்ம உருவாக்கின எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த லாக்கு உட்பட்டது. நம்ம அதிகமாக யோசிக்கிற விஷயம், நம்ம மென்டல் ஆட்டிடியூட், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காந்தம் மாதிரி, அது எப்போவுமே அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஜான் அசாரஃப் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எதை யோசிக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறிட்டே வருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதை யோசிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அதுதான் பிரச்சனையே. நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா எது நமக்கு வேண்டாம் அதை பற்றி தான் நம்ம அதிகமாக யோசிப்போம். அதுக்கப்புறம் அது ஏன் அடிக்கடி வருதுன்னு கவலைப்பட்டுட்டு இருப்போம். இதை தான் டோன்ட் வாண்ட் எபிடமிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் மாதிரி. உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதை அடிக்கடி நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க. பாப் ப்ராக்டர் என்ன சொல்கிறாருன்னா, என் லைஃப்பில் நிறைய கொட்டி கிடக்குது, எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது எல்லாருக்கும் எல்லா சமயத்துலேயும் ஒர்க் ஆகிருக்கு. பாப் டாயில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் எதை யோசிக்கிறீங்கன்னு பற்றிலாம் கவலைப்படாது. அது நல்லதா கெட்டதா, உங்களுக்கு வேணுங்கிற விஷயமா இல்லை வேண்டாங்கிற விஷயம் பற்றிலாம் கவலைப்படாது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது உங்களை நோக்கி வரும் அப்படி தான் சொல்கிறாரு. இங்கே பாஸ் பட்டன் இல்லை, ஸ்டாப் பட்டனும் இல்லை. ஆக்ஷன்ஸ் எப்போவுமே நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். அதே மாதிரி தான் உங்கள் எண்ணங்களும், அதே மாதிரி தான் க்ரியேஷனும் நடந்துகிட்டே இருக்க ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பை, உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எதை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்க, எதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சிம்பத்தைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கிற பிரச்சனை இல்லை, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பிரச்சனை இல்லை. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப கான்ஷியஸாக உங்கள் எண்ணங்களை யோசித்து செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பை உங்களால் மாற்ற முடியும். இங்கே ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லா சூழ்நிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றலாம். நீங்கள் அதிகமாக யோசிக்கிற ஒரு விஷயந்தான் உங்கள் கான்ஷியஸ்னஸில், இல்லாட்டி அன்கான்ஷியஸாக நீங்கள் யோசிக்கிற ஒரு விஷயந்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் அதை ஜாக்கிரதையாக யோசிங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை பற்றி நீங்கள் அவேர் ஆகிட்டீங்க, ஒரு தெளிவு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு நீண்ட கால உறக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் அதிகமாக யோசிக்கிற எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட கண்ணாடியே. உங்களுக்கு என்ன தாட்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படிங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ் விட பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு 100 மடங்கு பவர் இருக்குது. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நீங்கள் நம்பியே ஆகணும். ஒரு விஷயத்தில் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா, உங்களோட எண்ணங்கள்லாம் உடனடியாக உண்மையாகிறதில்ல, அதில் ஒரு டைம் டிலே இருக்குது. அந்த டிலேனால் நீங்கள் திருப்பி உங்களை அசஸ் பண்ணுறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உண்மையாகவே வேணும் அப்படின்னு உங்களை சிந்திக்க வைக்குது. அதனால ஒரு புதிய சாய்ஸ் எடுக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் மைண்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னா அது என்னென்னா, உங்கள் மைண்டை அமைதியாக்குங்க. எல்லா கிரேட் பர்சனும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் மெடிடேட் பண்ணுறாங்க. அது உங்களோட எண்ணங்களையும் உங்கள் உடலையும் நல்ல விதமாக ரீவைட்டலைஸ் பண்ணும். அதே மாதிரி தினமும் 3லேருந்து 10 நிமிஷம் உங்கள் டேவை இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை பற்றி நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் தாட்ஸை பற்றி கவனமாக இருக்கிறதுக்கு உங்களோட இன்டென்ஷனை செட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களோட எண்ணங்களோட மாஸ்டர் நீங்கள் தான். அதை அடிக்கடி சொல்லிக்கோங்க. அதே மாதிரி மெடிடேட் பண்ணுங்கள் அந்த விஷயத்தில்.